கல்யாணவானில் போகும் மேகம் ஊர்கோலம், கண்ணோடு தானே கண்ணாடி பார்க்கும் ஆகாயம். கல்யாணவானில் போகும் மேகம் ஊர்கோலம், கண்ணோடு தானே கண்ணாடி பார்க்கும் ஆகாயம். அழியாதது காதல் கோலம், ஓயாமலே கேட்கும் காதில் மேள நாயணம். நீயோ ஏற்றும் தீபத்தில் கார்த்திகை நாளும் வீட்டுக்குள் வர வேண்டும். எந்தன் தோட்டத்து பூவுக்கும் பூக்கும் ஆசை உன்னால் எழ வேண்டும். வணக்கம், மயூரன் அண்ட் மயூரா. இன்றைக்கு வந்து இருவரும் திருமண பந்தத்தில் வந்து கோண்டாவில் ஆசிமடம் அரசடி விநாயகர் மணிமண்டபத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறீங்க. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ரைட், உங்களை வாழ்த்தி உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேணுமென்று ஒருத்தங்க நினைச்சு எங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிக்க போகிறீங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை உங்களுக்காக யார் அனுப்பியிருப்பாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? யாராக இருக்கு? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஆ, கொஞ்சம் பிள்ளத்தா கதைக்கணும். ரொஷாந்தன் எங்கே இருக்கு? சுஷாந்தன் லண்டன். என்ன முறை அவங்க? உங்களோட அண்ணா இல்லை. சரி, சுவிஸ்ல இருந்து வந்திருக்க யாராக இருக்கு? அக்கா. என்ன பேர் அக்காக்கு? தர்ஷினி இல்லை. சரி, இன்னும் கொஞ்சம் க்ளூ தாரம் உங்களுக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் களைச்சி போயிருப்பீங்க, வெடிங் எல்லாம் முடிவடைஞ்சு களைச்சி போயிருப்பீங்க. சரி, பிரான்ஸ் என்ன? அண்ணா. என்ன பேர் அண்ணாக்கு? விபூஷணன் இல்லை. மாப்பிள்ளை என்ன சைலண்டாக இருக்கிறீங்க? சரி, மாப்பிள்ளை சொல்லுங்க. அப்போ ஜெர்மனி என்ன? தயாபரன். யார் அவங்க? உங்களோட அண்ணா இல்லை. சரி, அடுத்த நாட்டுக்கு வருவோம். என்ன? கனடா. கனடாண்ட யாராக இருக்கு? மயூரன். உங்களோட அண்ணா இல்லை. சரி, ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களை வாழ்த்தி உங்களோட திருமண பந்தம் இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறீங்க. திருமண பந்தம் செல்வம் செழிப்புமா அமைய வேணும் என்று சொல்லி ஒரு குபேரன் சிலையை வச்சு பாக்கு வெத்திலாம் வச்சு சும்மா அனுப்பல உங்களுக்காக 1,00,000 ரூபாய் பெறுமதியான காசு பெறுமதியோடு இந்த குபேரனை அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்காக. ஹாப்பி மேரிட் லைஃப். ரைட், உங்களுக்கு அனுப்பின கிஃப்டை வந்து தந்தாச்சு. சரி, பொண்ணு உங்களோட சைடு இருந்தால் யாராக இருக்கு? கனடாவாகவும் இருக்கலாம், வெளிநாடு இல்லாட்டி ஸ்ரீலங்கா ஜப்னாவாகவும் இருக்கலாம். சத்யா அண்ணா எங்க? அக்கா எங்க இருக்கிறாங்க? கனடா இல்லை. சரி, இன்னொரு க்ளூ தாரு. உங்களோட சொந்தக்காரங்க மாப்பிள்ளை நண்பன் அண்ணா. என்ன பேர்? கஜூபன். எங்கே இருக்கிறாங்க? லண்டன் இல்லை. ரோஹிதன். ஆஹா, மாப்பிள்ளை திடீரெண்டு முழிச்சு சொல்றாரு ரோஹிதன் அனுப்பியிருப்பாங்கன்னு. அவங்க எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இல்லை.
யாராக இருக்கும் ரைட். இப்போ நீங்கள் சொன்ன ஆக்களுக்குல 2 பேரும் கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கிறீங்க. துஷாந்தன் இல்லை. யார்கிட்ட சைடு? உங்களோட சைடா? உங்களோட ஃப்ரெண்ட், இவங்களோட சொந்தக்காரங்க. என்ன முறை இவங்களுக்கு? அண்ணா இல்லை. துஷாந்தன் பேர்ல இருந்து வரையில. நீங்க சொல்லி இருக்கிறீங்க கொஞ்சம் ஆக்கல, அதுக்குள்ள வந்திருக்கிறாங்க அந்த குரூப்ல. சரி, 4 பேர் சேர்ந்து அனுப்பியிருந்தா யாரா இருக்கு? கடைசியா இன்னொரு குழு தந்திருக்கு உங்களுக்கு. நாலு பேர் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க. யாராக இருக்கு? கனடாவா? இல்லை. சரி மாப்பிள்ள, 4 பேர் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. தெரியல, டைம் போகுது என்ன. ரைட், நானே சொல்றேன். உங்களோட வாழ்த்தி இருக்கிறாங்க அண்ணா கஜூபன், அண்ணி நேருஜா மற்றும் பிள்ளைகள் அகரன், ஆதிரன். அவங்க தான் லண்டன்ல இருந்து உங்களை இருவரையும் வாழ்த்தி உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வழங்கியிருக்கிறாங்க. அவங்களோட அம்மாக்கள் இங்கே நிற்கிறாங்களா? கூப்பிடலுமா? ரைட். இப்போ கஜூபண்ட, அதாவது மயூராண்ட அண்ணாண்ட ஃபேமிலி இங்கேயே நிற்கிறாங்க. அவங்க ஆசைப்பட்டாங்க இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மேடையில் ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்க சொல்லி. மற்ற எல்லாரும் இங்கேயே நிற்கிறாங்க. கஜூபன் அவங்களோட ஃபேமிலி லண்டனில் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவங்களுக்கு எதிர்பார்த்தீங்களா அப்படியெல்லாம் செய்வாங்கன்ட்டு? இல்லை. என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி. ஓகே, மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின மயூரா, அதாவது மணமகளின் அண்ணா கஜூபன், அண்ணி நேருஜா மற்றும் பிள்ளைகள், என்ன பேர் பிள்ளைகளுக்கு? ஆதிரன், அவங்க சார்பாகவும் மீண்டும் இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இன்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.